எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவாக துரோகிகளோட சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கிறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூடயே இருப்பாங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. இது நம்ம உணரத்துக்குள்ளே நம்ம கெட்டு போயிடுவோம். எவ்வளோ காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிடுவாங்க. அதனால் நம்மளே அறியாமல் நம்ம கெட்டு போயிடுவோம். சரிங்களா? நம்மளோட வாழ்க்கை நம்ம அதோடு காலி பண்ணுற அளவு கொண்டு போய் துரோகிகள் அப்படிங்கிறவங்க நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா? எதிரிகளை சமாளிச்சலாம், துரோகிகளை சமாளிக்கிறது தான் ரொம்ப சிரமம். இப்போ ஒரு ஐயா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அரசன், ஒரு நாட்டுடைய அரசன், அவர் என்ன பண்ணுறாரு, வயசாகிடுச்சு, நான் துறவரம் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அவர் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கார். போர் கலை, போர் தந்திரம், அது இதுன்னு உங்களுக்கு எப்படி ஒரு நாட்டை வளமிக்க நாட்டாக மாற்றுறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காப்புல. சரியா? எப்படி விவசாயத்தை பேணி காக்கிறது, எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற வேலையாட்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது, நல்ல போர் படை வீரர்களை எப்படி நல்லபடியாக உருவாக்குறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு விஷயத்தை தவிர அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயமும் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் மகனே, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. சரிங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, துரோகிகளுடைய சூழ்ச்சியிலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரல. அதை இப்போ இந்த ஒரு 3 முத்துக்கள் இருக்குது இந்த பெட்டியில். இதை கொண்டு போய் ஒரு குளத்தில் போய் போடு. சரியா? பௌர்ணமி அன்னைக்கு போடு. போட்டேன்னா 3 ஆயுதங்கள் வரும். அதை நீ பத்திரமா வச்சுக்கோ. எதிரிகளோட சூழ்ச்சியிலேருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படி. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாருன்னா, அதே மாதிரி பௌர்ணமி வருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு குளத்தில் போயிட்டு 3 முத்துக்களை போடுறாரு. போட்டுட்டு அப்பா பெரிய ஆயுதங்கள் ஏதோ வரமாட்டுக்குன்னு பார்த்தா 3 மனித உருவங்கள் தான் வருது. சரிங்களா? அதில் முதல்ல வந்தவர் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு குத்துச்சண்டை வீரர், மல்யுத்த வீரர். அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறார், ஐயா, நான் எங்கள் நாட்டிலேயே நான் தான் பெரிய மல்யுத்த வீரன். சரி, என்னை யாராலையும் வீழ்த்த முடியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒருத்தன் என்னை வீழ்த்திட்டான். அப்போ அவன்கிட்ட நான் போய் கேட்டேன், எனக்கு ஒரு குரு இருக்கார், நீ அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னா. ஏன்னா அவனை என்னால் வீழ்த்த முடியல. நான் அந்த குருநாதர்கிட்ட போயிட்டு, எப்படி என்னை விட பலம் குறைஞ்சவன் தான் அவன் என்னை விட பலம் குறைஞ்சவன், எப்படி என்னை அவன் வீழ்த்தினான்னு எனக்கு புரியலைங்க சாமி, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னோடனே. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் உன்னுடைய பலத்தில் அவனுக்கு பாதி தான். ஆனால் உன்னுடைய பலத்தை உன்னுடைய பலத்தை நான் பாதி ஆக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறார். ஏன் பலத்தை பாதி ஆக்கிட்டீங்களா, எப்படி அப்படின்னப்ப அவர் சொல்கிறாரு, உன்னை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது, அதை நீ அறியவே இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை கோவப்படுத்துகிற மாதிரி, உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி ஒரு சிலர் அவங்க அவன் கண்ணுக்கு முன்னாடி பேச வைக்கிறாங்க. சரிங்களா? அவன் ஒரு பெரிய ஆள், அவனெல்லாம் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி இவனுக்கு இதெல்லாம் வீக்கஸ்ட் பாயிண்ட்டோ, சரிங்களா, ஒன்றுக்கு ஆகாதவன், இந்த முன்னாடியே பேச வைக்கிறாங்க. இந்த மல்யுத்த வீரன்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இந்த மல்யுத்த வீரன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி அவனை பர்சனலாக அவனை ரொம்ப டார்ச்சர், அதாவது பேசுகிறதுலேயே அவனுக்கு மன ரீதியான பாதிப்பு வந்துருச்சு. சிச்சோ, இன்னும் அவெல்லாம் அப்படி பேசுகிறான், அந்த உணர்ச்சி வசப்பட்டார். சரிங்களா? அந்த டென்ஷனில் போய் கலந்துக்கிட்டோன்னே அவன் கரெக்டாக அடித்து அவன் ஜெயிச்சிட்டான். சரிங்களா? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எப்பயுமே கொஞ்சம் நிதானம் இருக்கணும். சரிங்களா? நிதானம் இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்க உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான், ஓகே, அப்போ ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசுனாங்க, உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன், யாராவது ஒருத்தவங்க சொல்லிவிடுவாங்க, உங்கள் மாமியார் சரியில்லாடா, உங்கள் அம்மா சரியில்லை, உன் தம்பி சரியில்லை, உன் பொண்டாட்டி சரியில்லை, யாராவது ஒருத்தவங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த பேச்சை நம்பி அதில் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பிரச்சனை நம்மளும் மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் காலி பண்ணிடுறோம். சரிங்களா? நீங்கள் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல், என்னப்பா இது இந்த மாதிரி சொன்னாங்களே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கனாவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம செய்கிறோமா? செய்ய மாட்டோம். எவனோ ஒருத்தையும் சொன்னதை நம்பி பிரச்சனை போய் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து காலி பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? அடுத்த உருவம் பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் பெரிய சிற்பிப்பா, என்னை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது, ஆனால் ஒரு சாதாரண சிற்பி என்னை ஜெயிச்சிட்டான், எப்படிங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பச்சை கலர் கல் வச்சுருந்தாங்க ஒரு ஊரில், அதாவது போட்டி நடக்குது, யார்
நல்ல திறமையான சிற்பி அப்படின்னு வந்து ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து நானும் கலந்துக்கிட்டேன். நான் தான் ஜெயிக்கணும். ஆக்சுவலாக நான் தான் பெரிய ஆள், என்னை மிஞ்சின ஆள் கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன ஒருத்தன் ஜெயிச்சிட்டான். அப்போ தான் எப்படின்னு போய் அது எனக்கு புரியல. அப்புறம் தான் கேட்கும்போது தெரியுது, ஒரு பச்சைக்கல் வந்து வச்சுருக்காங்க ஒரு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கிட்ட. உடனே எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த பச்சைக்கல் இந்த இந்த இதில் இந்த கல்லில் சிற்பம் செஞ்சால் கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு அழகு அப்படியே மிளிரும், அப்படியே பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. சிற்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அக்யூரேட்டாக இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்ல போய் இவருக்கு என்ன ஆச்சுன்னா, இவருக்கு அந்த மைண்டில் வந்து அவனோடய தான் வருது. ஐயோ, அந்த பச்சைக்கல்ல அவன் செதுக்கிற சிற்பி தானே ஜெயிக்க போகிறான். எண்ணங்கள் அங்கே போனதுனால கவனம் சிதறிச்சு. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் இவன் போய் பார்க்குறாரு, தோத்துட்டாரு. தோத்த உடனே போய் யாரை ஜெயிச்சவனை போய் பார்த்தா அவன் அந்த கல்லையே அவன் சிற்பம் செய்யலை. இவர் என்ன மாதிரி கல்லில் சிற்பம் செய்கிறான் அந்த கல்லை தான் அவனும் சிற்பம் செஞ்சுருக்கான். ஆனால் அவன் வந்து ஜெயிச்சிட்டான், இவர் தோத்துட்டார். சரிங்களா? அப்போ தான் அவர் சொல்கிறார், மன தெளிவு வேணும். சரிங்களா? உங்களை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அதில் தான் ஜெயிப்போம், இதில் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய உங்கள் திறமையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால தான் அந்த மன தெளிவு வேணும். உன்னால் முடியாதுன்றாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்ககிட்ட உங்களை எந்த அளவுக்கு வந்து உங்களை காயப்படுத்தணும், காயப்படுத்திடு ஈஸியாக முடியும். சரிங்களா? உங்களுடைய திறமை இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட முடியும். சரிங்களா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லை, உன்னால் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மைண்ட் வந்துடும், மைண்ட் செட் ஆயிடும். அவன் தான் நல்ல திறமையான ஆள். அடுத்தவன் கம்பேரிசன் பண்ணுவாங்க. அவன் தான் ஜெயிப்பான், அவன்கிட்ட மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது. சரியா? அவன் ரொம்ப நல்லவன், அவன் திறமையானவன், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவனால தான் இது முடியும், ஒன்றால் இது முடியாதும்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு நம்மக்கிட்ட இருக்கவனே வண்டி அவன் நல்லா ஓட்டுவான், இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும். ஆனால் எவனே தெரியாதவனை நம்பி நம்ம சாவி கொடுப்போம், நம்ம கூட இருக்கவனுக்கு சாவி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இவனுக்கு சரியாக ஓட்ட தெரியாது. ஆனால் அவன் சுத்தமாக ஓட்ட தெரியாதவன்ட்ட நம்பி கொடுத்துருவான். அவன் போய் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி பண்ணிட முடியும். நீங்கள் திறமையில்லாத ஆளுங்கிறத உங்களை நம்ப வச்சிட முடியும். நீங்களே நம்பிடுவீங்க. அதுக்கு தான் அந்த மன தெளிவு வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெரிய புலமை நான் ஒரு பெண் புலவர். சரிங்களா? ரொம்ப புலமை வாய்ந்தவன் நான். ஆனால் என்ன வந்து ஒரு சாதாரண பொம்பளை ஜெயிச்சிருச்சு, ஒன்றுக்குமே ஆகாத ஒரு அம்மா ஜெயிச்சிட்டாங்க அப்படி. அது எப்படி அப்படின்னா, அப்போ அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சூரியன் வந்து மேற்க தான் உதிக்கும்னு அவங்க சொன்னாங்க. நான் இல்லை கிழக்க தான் உதிக்கும்னே. இப்படி ஆரம்பித்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக போயிட்டுருக்குது. சரிங்களா? நான் சொல்கிறதா அவள் இல்லைங்கிறா, அவள் சொல்கிறத நான் இல்லைங்கிறேன். இப்படியே போயிட்டே இருந்தது ஒரு 5 மணி நேரம். அப்புறம் கடைசியாக வந்து அரசர் சொன்னார், இல்லையே அவங்க சொன்னது இந்த அம்மா நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் தான் சொன்னேன் சூரியன் வந்து கிழக்க உதிக்குங்கிறேன், நான் கரெக்டான விஷயம் தான் சொல்கிறேன். ஆனால் அவள் எல்லாத்தையும் மறுத்து பேசுகிறான். அப்புறம் கடைசியில் வந்து அந்த அம்மா சொன்னிச்சு, நீ வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ, நீ வந்து சரியில்லாத ஆள், உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்டுருந்த எங்கள் அப்பா, அவருக்கு என்னை விட பல மடங்கு பெரிய புலவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆமாம் என் பொண்ணுக்கு வந்து அந்த அறிவு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் அவள் பரிசு வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ அவங்க அப்பா கிட்ட காரணம் கேட்டதுக்கு, தேவையில்லாமல் 5 மணி நேரமாக நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது தேவையே இல்லை. சரியா? ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாதவங்கிட்ட போய் நீ பேசுனது, உனக்கு மூளை அறிவு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. சரியா? ஒரு 5 மணி நேரம் இது தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் விலகி போயிடணும். சரிங்களா? ஆனால் நீ விலகி போகாமல் நீ அவங்களோட மல்லு கட்டி நிற்கிறேன்னு சொன்னால் உனக்கு மூளை அறிவு இல்லை. உனக்கு பாரு, எல்லாம் 5 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். ஏன்னா ஒருத்தன் வந்து முட்டாள்தனமாக ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம போட்டு போயிடணும். மௌனமாக இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். ஒருத்தங்க முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, நீ மௌனமாக இரு, அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ தான் இந்த அம்மா சொல்லுது, முட்டாள்தனமாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் வந்து மௌனமாக இருந்துக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் கூட அமைச்சர் இருப்பாங்க, இல்லை வேறு யாராவது இருப்பாங்க, அவங்க முட்டாள்தனமாக ஏதாவது பேசுவான், நீங்கள் அவங்கக்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காமல் அமைதியாக கடந்து போயிட்டீங்கனாலே நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சூழ்ச்சிகளில் ஒன்று. இந்த மாதிரி தான் சூழ்ச்சி பண்ணுவாங்க. உங்களை முட்டாள்தனமாக வழிநடத்த பார்ப்பாங்க. சரிங்களா? உங்களை நீங்கள் திறமை இல்லாதவரும் உங்களையே நம்ப வச்சுருவாங்க. சரியா? அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு உங்களே தோக்கடிக்கிறது எப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்படி தான் அந்த சூழ்ச்சிகள் வந்து உருவாகும். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டாரு அரசர் வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகே
இனிமேல் வந்து சூழ்ச்சிகள் கிட்ட இப்படி தான் இருக்கணும். சூழ்ச்சிகள் இப்படி தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த 3ல் ஏதோ ஒன்றில் தான் மேக்ஸிமம் வந்து அடி வாங்குவோம் எல்லாருமே. அது நமக்கு தெரியாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி உங்களை பற்றி நல்ல பலமாக ரொம்ப தேவையில்லாமல் ஒருத்தன் பேசினாலும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும்னு அர்த்தம். சரியா? ஒரு அளவுக்கு மேலே ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இது யாருக்குமே நிறைய பேத்துக்கு தெரிகிறது இல்லை. அந்த சூழ்ச்சிகளை மாட்டி நம்ம வீணாக போனதுக்கு அப்புறம் தான் நம்ம உணர்றோம். சரிங்களா? ஐயா எனக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஜாதக கட்டத்தை அனுப்பிச்சி வைங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அம்மா வாராகி வந்து துரோகிகள் எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணுறது தான் அம்மாவே அதுக்காக தான், அம்மாவோட வேலையாக தான். சரிங்களா? இங்கே வந்து அது இல்லாமல் ராகு கேது இருக்காங்க, உங்களுடைய தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது இருக்காங்க. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே வந்துட்டு போனீங்கனாலே நீங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கலாம். ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுடைய கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு உங்களுடைய ஜாதக கட்டங்களை அனுப்பிச்சி வைங்க, அது என்ன நம்ம பார்ப்போம். சரியா? இங்கே யாரும் தோக்கிறதுக்காக இங்கே யாரும் பிறக்கிறது கிடையாது. நம்ம வேற இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய சூழ்ச்சிகளில் அகப்பட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலாம் ஒன்றுலாம் போயிடலாம். சரிங்களா? ஒன்றுமே இல்லாமல் போய் ரோட்டில் நிற்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த சூழ்ச்சிகளை மாட்டி. சரிங்களா? இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு வாங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். இல்லைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுவோம். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.